விஜய் நடவடிக்கையால் பரபரப்பான தமிழக அரசியல் களம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது. கள அரசியலை கையில் எடுத்த அண்ணாமலை. பரபரப்பாகும் தமிழக அரசியல் களம். பீகார் இடைத்தேர்தல் முடிவு பாஜகவிற்கும் மோடிக்கும் எச்சரிக்கையா? என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு காலையிலிருந்தே தமிழக அரசியல் களம் பரபரப்பா நடந்துட்டு இருக்குது. உதயநிதி அவர்கள் பற்ற வச்ச தீ இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உதயநிதி அவர்கள் தஞ்சாவூர்ல திரிஷா குறித்து இரட்டை அர்த்தமான வார்த்தைகள் கொச்சையான வார்த்தைகளை பேசினாரு. அது கண்டிக்கத்தக்கதும் கூட. மிக மோசமான வார்த்தைகள். இன்னைக்கு ஒரு மக்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வருங்கிறது நம்ம எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ஆனா இது எல்லாமே திமுகவுக்கு காலாகாலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எப்பவுமே அவங்க இரண்டாம் தர மூன்றாம் தர பேச்சாளர்களை வச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனா உதயநிதி அவர்கள் இப்ப பேசுனது திரிஷா குறித்து மிகப்பெரிய அருவருக்கத்தக்கான பேச்சுக்கள்ங்கிறது ஒரு தலைவர் பொறுப்புல இருந்து பேசுனது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அது குறித்து இன்னைக்கு தஞ்சாவூரினுடைய காவல்துறை நேரடியாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களோட வீட்டை ஒட்டுமொத்த வீட்டையும் இன்னைக்கு சுத்து போட்டு அவரை கைது பண்ணக்கூடிய ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு. அவரை கைது பண்ணி இன்னைக்கு விசாரணைக்கு அழுத்திக்கிட்டு போறாங்க தஞ்சாவூரினுடைய காவல்துறை. அதில் கூட உதயநிதி அவர்கள் போய் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டே ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாருங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகாவும் மா சுப்பிரமணியம் அவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டு காவல்துறையினுடைய துணை ஆணையாளர்கிட்ட இவங்க பதில் பேசிட்டு இருக்காங்க. பேசுறதெல்லாம் பேசிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன 10 நிமிஷம் காவல்துறை விசாரணை கூட்ட போகணும் இல்ல? பேசும்போது நல்லா இருந்துச்சா? இப்ப மட்டும் என்னவோ 10 நிமிஷம் நீங்க இன்னும் டைம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு. ஆனா இது எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு அரசியல் இயக்கங்களுக்கும் இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயத்தை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறாருன்னு தான். ஏன்னா இது குறித்து கூட திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அவரே நேத்து வைகை அணையை சுத்தம் பண்ணும் போது நேத்து பல வீத லீடர்ஸினுடைய தன்னார்வங்கள்லாம் இணைஞ்சு வைகையை அடுத்த ஒரு வருஷத்துல சனி ஞாயிறு முழுமையா கவனம் கொடுத்து அதை சுத்தம் பண்ணணுங்கிற வேலையில எல்லாம் செஞ்சாரு. ஆனா அவர் இன்னைக்கு திடீர்னு காலையிலங்காட்டி ஒரு ட்விட்டை போட்டாரு பாரு. இன்னும் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் பத்திக்கிட்டு எரியுது. அவர் என்ன அப்படி போட்டாரு அப்படின்னா, நேத்து நான் வைகையை சுத்தம் பண்ணும்போது கூட இவ்வளவு பெரிய மாசுலாம் இல்லை. ஆனா உடனே நான் உதயநிதி அவரோட பேச்சை கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வைகை அணையை விட மோசமடைஞ்ச ஒரு வார்த்தைகள் உதயநிதி பேசியிருக்காங்கிற ஒரு அர்த்தத்துல திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு பதிவை விட்டதும் விட்டாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் இயக்கமும் இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது. இன்னைக்கு விஜயனுடைய கட்சிக்காரர் கூட இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கைது பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்கு. கைது பண்ணி அவரை விசாரணைக்கும் இன்னைக்கு அழைச்சிட்டு போறாங்கிறது தான். ஆனா இதெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகள் உதயநிதி அவர்கள் பேசினதெல்லாம். திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு முழுமையா கள அரசியல்ல இன்னைக்கு முழுக்க கவனம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அதற்கு முன்னாடி நாள கூட திரு அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரி, குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் இந்த பகுதிகள் எல்லாம், தூத்துக்குடி, இங்க எல்லாமே திரு அண்ணாமலை அவர்கள் கடற்கரையெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சு. அதை தொடர்ந்து நேற்று வைகை அணை சுத்தம் பண்ணக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்துச்சு. இது ஒவ்வொரு வாரணமும் வைகை அணையை சுத்தம் பண்ணக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடக்கணும். அடுத்த ஒரு வருஷத்துக்கும் நடக்கணும். அடுத்த ஒரு வருஷத்துல வைகை அணையை பளபளப்பா நம்ம மக்களுக்கிட்ட திரும்ப கொடுக்கணும். நம்ம திரும்ப சுத்தம் பண்ணும்போது தான் மக்களுக்கு குப்பை போடக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எவ்வளவோ வாடகை வாயெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆக்கப்பூர்வமான அரசியலை, வருங்கால சந்ததிக்கு உண்டான அரசியலை நம்ம கையில் எடுத்து கொண்டுட்டு போவோம்னு சொல்லி எவ்வளவு மனிதநேயமா திரு அண்ணாமலை அவர்கள் அவரது முதிர்ச்சி அடைந்த பேச்சுக்களை நேற்று பேசினாருங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த பேச்சுக்களால நம்மளால உணரவும் முடிஞ்சதுங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நேற்று மிக முக்கியமான பாஜகவுக்கும் மோடிக்கும் ஒரு முக்கியமான செய்தி நேற்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பீகாரினுடைய இடைத்தேர்தல் முடிவு தான் பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் ஒரு முக்கியமான மெசேஜா வந்திருக்கு அப்படிங்கிறதான். ஏன்னா
நேத்து பீகாரினுடைய தேர்தல் முடிவு தான் பாஜகவுக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுக்கு கண்டிப்பா போயிருக்குங்கிறதா. ஏன்னா பாஜகவோட தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபின் அவர்களுடைய சொந்த தொகுதி இன்னைக்கு தோல்வியை நோக்கி பயணிக்குதுங்கிறதா. ஏன்னா கடந்த தேர்தல் அப்பவே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச இடத்துல இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரனுடைய ஜன சுராஜ் கட்சி வெற்றி பெறுது அப்படின்னா, அப்போ நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நாட்டுக்கும் சரி பாஜகவுக்கும் உணர்த்துறாங்கிறத அவங்க உணர்ந்துக்குவாங்கங்கிறது தான். ஏன்னா இது பாஜகவுக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்கிறது தான். இருந்தாலும் அது அடுத்தடுத்து தொடருது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருக்குங்கிறதாம். இதையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் எப்படி சரி பண்ணி அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்க போறாருங்கிறத நம்மளும் பொறுத்துறதை தான் பார்க்கணுங்கிறதா. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுங்கிறது ஒட்டுமொத்த பாஜகவுக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்குங்கிறது தான். இன்ப அதிர்ச்சின்னு நம்ம அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குங்கிறது தான் யதார்த்தமான விஷயமா இருக்குங்கிறது தான். ஏன்னா கடந்த பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் அப்போ கூட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போட்டியிடல. ஆனா இப்பதான் ஒரு முதல் முறையா தேர்தல் களத்துல சந்திக்கிறாரு. முதல் தேர்தலிலேயே வெற்றியும் பெறாரு. அதுவும் யாரு? பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நபின் அவர்களுடைய சொந்த தொகுதி, அவர் ராஜினாமா பண்ணன தொகுதியில அவர் வெற்றி பெறாங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா. ஆனா இதையும் இந்த இந்தி கூட்டணிக்காரங்க பாஜக அவ்வளவுதான் போச்சு, இனிமேலுக்கு அவங்களால எழுந்திருக்க முடியாது, இளைஞர்கள் இனிமேலுக்கு பாஜகவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு காங்கிரஸ் கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க புரியாம பேசுறாங்க. இது எல்லாமே காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ அந்த மக்கள் இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கல. மாறா புது ஒரு மாற்றத்தை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கிறது தான். அப்போ இனிமேலுக்கு இந்தியாவில் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி இருக்காதுங்கிறத அவங்க ஏன் இதை உணராம வெறும் இன்னமும் காழ்ப்புணர்ச்சினால பாஜகவையும் மோடியும் பேசுறாங்கிறது நமக்கு தெரியல. அவங்களுக்கு அங்க இடமே இல்லை, டெபாசிட் காலியான ஒரு இடத்துல பாஜகன்னு இவங்க பேசுறாங்க அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னு பார்க்குற நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இனிமேலுக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அரசியல் களமும் அப்படிதான் இருக்க போகுது. இதுதான் தமிழகத்திலேயே நடந்துச்சு. ஒரு மாற்றம் வேணும், திராவிட கட்சிகள் வேண்டான்னு சொல்லி ஒரு மாற்றம் வேணும் தான் திரு விஜய் அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதையும் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாமே எப்படிலாம் வசைப்படனாங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா அந்த விஜய் தான் இன்னைக்கு உதயநிதியை நேரடியா அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. இதனோட பின் விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல இருந்து திமுக மேலோங்குமா அல்லது இதுல இருந்தே அதிமுக மாரி கரைய ஆரம்பிக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.